ரெண்டு மூணு விஷயம் அதில் வந்து மணியரோட வியூஸ் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருந்ததா அப்படின்னு கேட்டதுன்னா 2 or 3 things ஸ்டாண்ட் அவுட். ஒன்று வந்து his reluctance or his apprehensions about அந்த திருவையார் தியாகராஜ உற்சவம் being covered by media, அது ஒன்று. அண்ட் ரெண்டாவது ரொம்ப பிரதானமாக சொல்லணுன்னா யூசேஜ் ஆஃப் மைக்ரோஃபோன்ஸ் அண்ட் கான்சர்ட்ஸ். ஸோ இது ரெண்டுத்தை பற்றியும் கொஞ்சம் டிஸ்டார்டட் ஸ்டோரிஸ் போகிறது. ஸோ ஐ தாட் ப்ராபப்ளி இட் மைட் ஹெல்ப் டு கிளாரிஃபை வாட் ஹீ ஹேட் இன் மைண்ட். அதுக்கப்புறம் வெதர் then it's for people to decide whether they agree or disagree, but what he had in mind and what he tried to convey ங்கிறதுலையே நிறையா வந்து சில கிரே ஏரியாஸ் இருக்குங்கிறதுனால ப்ராபப்ளி ஐ தாட் இட் மைட் பி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டு கன்வே his convictions and his beliefs on இந்த ரெண்டு முக்கியமான இஷ்யூ. ஃபஸ்ட்டு திருவையார் உற்சவம்னு வரும்போது அதை வந்து ரொம்ப சேக்ரடாக வச்சுருந்தா மணிதத்தா. எப்படின்னு கேட்டதுன்னா ஒரு ரொம்ப சின்ன இன்ஸ்டன்ஸ் சொல்லணுன்னா, கார்த்தால வந்து அந்த உஞ்சுவருத்திக்கு வாஷண்டு போவா. அந்த உஞ்சுவருத்திக்கு அதோட பேக் ஸ்டோரி என்னன்னு கேட்டதுன்னா, மிருதங்கம் நடந்துண்டு வாசிக்கணும், பட் தாளம் போடுறதே மிருதங்கம் இப்படியும் அப்படியும் அசையக்கூடாது. மணித்தத்தை எப்போதும் கொடுக்குற ஃபோர்ஸ் தான் கொடுக்கணும். அதே சமயத்தில் மாட்டிக்கிறதே கழுத்து வந்து சுளிக்கப்படாது, கழுத்து வந்து இருக்கப்படாது, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப பிக்கி மணித்தத்தா. அதாவது உடம்பு விஷயத்தில் ரொம்ப ஹி வாஸ் வெரி பர்டிகுலர். அண்ட் அதனால வந்து மிருதங்கம் வாசிப்பு அப்படி இப்படி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அதனால் த எக்ஸ்பெரிமெண்டேஷன் வாஸ் அ லாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து ஓகே, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா ஆப்வியஸ்லி ஐ மீன் ஹி வாண்டட் டு கிவ் ஹிஸ் பெஸ்ட்டுங்கிறது ஒன்று. இப்படி ஒரு சேக்ரடான பிளேஸில் ஹி வாண்டட் டு கிவ் ஹிஸ் பெஸ்ட். ஸோ அதில் ரொம்ப பர்டிகுலராக இருந்தா. இதனால் வந்து மற்ற இடையூறுகள் ஷுட் நாட் ஸ்பாயில் ஹிஸ் ட்ரூ ஹோமேஜ் டு தியாகராஜர் அப்படிங்கிறது வந்து தட் வாஸ் ஹிஸ், அதுதான் வந்து அது கோர் ஆஃப் இட். அதனால் வந்து எங்கள் பாட்டி பாலம்மா தான் வந்து ஐடியாஸ்லாம் கொடுக்கறது. அதாவது என்ன மாதிரி மெட்டீரியல் வச்சுருந்ததுன்னா கழுத்து வலிக்காது, அதே சமயத்தில் இந்த ஸ்ராய்க்காது, அதே சமயத்தில் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அண்ட் மணித்தத்தோட மிருதங்கம் இஸ் மச் ஹெவியர் தேன் ஆர்டினரி மிருதங்கம்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் இருக்கணும் மெட்டீரியல். அதனால் வந்து எங்கள் பாட்டி தான் வந்து கான்செப்ஷுவலைஸ் பண்ணால் இப்படியும் ஒரு ஸ்லிங்கு போகணும், சைடுலேயும் ஒரு ஸ்லிங் வரணும் அக்ராஸ் த ஹிப், ஸோ தட் இப்படியும் அப்படியே நகராது, அந்த மிருதங்கம் வில் பி ஸ்டேபிள் அப்படிங்கிற ஐடியா ஆக்சுவலாக கொடுத்தது எங்கள் பாட்டியாக்கும். ஸோ அந்த பெரிய ஆற்றுல, தஞ்சாவூர் ஆற்றுல பாரிஜாதம் ஆம்பா, அங்கே நடந்து வாசிச்சு பார்ப்பா. அதாவது எல்லாம் கரெக்டாக வருதான்னுட்டு ஆற்றுலேயே ஒரு டெய்லரை வச்சுட்டு இது வந்து ஒரு உற்சவம் மாதம் போகும். இதுவே ஒரு 1.5 வாரம் 2 வாரம் எது பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுது, எது பெஸ்ட்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னுட்டு எந்தெந்த மிருதங்கத்துக்கு எந்தெந்த சைஸு, என்ன மாதிரி மெட்டீரியல், இப்படிலாம் இதெல்லாம் இந்த பேக் ஸ்டோரிலாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இத்தனைக்கும் இட் ஹாஸ் நோ கமர்ஷியல் வேல்யூ. யோசிச்சு பார்த்தேன்னா ஒரு கச்சேரி இல்லை, இது உஞ்சவர்த்தியில் ராமநாமம் பாடிட்டு தியாகராஜோட கீர்த்தனைகளை பாடிட்டு உஞ்சவர்த்திக்கு போகிறதுக்கு இவ்வளோ, அதுக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணுவா, அவ்வளோ ஹி வாஸ் டெடிக்கேட்டட்னா, அப்போ யோசிச்சு பாருங்க ஹவு சேக்ரெட் ஹி கன்சிடர் த என்டையர் ஈவெண்ட் அப்படின்னுட்டு. ஸோ எங்கள் அப்பா பெரியப்பாலாம் சொல்லுவா, அந்த உஞ்சவர்த்தி போகிறதுக்கு முன்னாடி அந்த காவேரியில் குளிச்சுட்டு வந்து ஆக்சுவலாக பேசவே மாட்டாளாம். ஆனால் எங்கள் அப்பா சொல்கிறது என்னென்னா, ஹி வில் லுக் வெரி டிஃப்ரெண்ட். அந்த உஞ்சவர்த்தி முடிகிற வரைக்கும், அந்த பஞ்சரத்னம் முடிகிற வரைக்கும் ஹி வில் பி இன் அ டிஃப்ரெண்ட் ஜோன் அப்படிங்கிறது எங்கள் அப்பா ரொம்ப இதுவாக சொல்லுவாள். அது க்ளீனாக தெரியும். அந்த சமயத்தில் யாருமே யூஸ்வலாகவே கொஞ்சம் ரிசர்வ் தான், யாரும் பக்கத்தில் போக மாட்டா. பட் திஸ் இஸ் லைக் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் மாதிரி. ஒரு வார்த்தை அப்படி இப்படி யாரும் இருக்க மாட்டா, ரொம்ப பர்டிகுலராக இருப்பாள். அதே மாதிரி இந்த உஞ்சவர்த்தியில் இதை சொல்லியே ஆகணும். அதாவது அந்த மிருதங்கம் வந்து எந்த ஒரு ஆர்டர் ஆஃப் சீனியாரிட்டி வந்து ஆப்வியஸாக அப்படியே மெயின்டைன் ஆகும். அதாவது மணித்தத்தா, அப்புறம் பழனிவாள், அதுக்கப்புறம் முருகபூபதி, அதுக்கப்புறம் மூர்த்தி மாமா, அப்புறம் ரகு மாமா, சிவராமன் மாமா, இப்படி இந்த வரிசையில் போகும். யாரும் வந்து இதுக்கடுத்து நீ வாசி இப்படி வாசி இப்படிலாம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக. அண்ட் பழனிவாள் மாத்திரம்தான் அவரோட மிருதங்கத்தை கொண்டு வருவா. பாக்கி எல்லாரும் அந்த 4-5 நாள் திருவையாறு உற்சவத்தில் எல்லாரும் மணித்தத்தோட மிருதங்கத்தில் தான் வாசிப்பா. ஸோ கிட்டத்தட்ட 1.5-2 மாதம் முன்னாடியே மிருதங்க ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடும் ஆற்றுல. அதான் எங்கள் தாத்தா என்ன சொல்லுவான்னு கேட்டதுன்னா, இந்த 365 நாள் இவரோட பேரை வச்சுட்டு தான் நம்ம சம்பாதிக்கிறோம். இந்த ஒரு 4-5 நாள் ஒரு பக்தி ஸ்ரத்தையாக
இதை எவ்வளோக்கு எவ்வளோ இதோட ஃபுல் மியூசிக்காலிட்டியை நம்ம கொடுக்க முடியுமோ தட் இஸ் த லீஸ்ட் ஹாமேஜ் வி கேன் பே அப்படிங்கிறது எங்கள் தாத்தாவோட கன்டென்ஷன். ஸோ சின்ன குழந்தை வாசிச்சாலும் மத்தியானம் வாசிச்சாலும் மணித்தாத்தா தான் பின்னாடி உட்காந்துட்டு ரவை வைப்பா தொப்பிக்கு. ஸ்ருதி சேர்த்து தரதும் மணித்தாத்தா தான். ஸோ இதுக்கு யாரும் மிருதங்க வேலை செய்கிறவா யாரும் வரவே மாட்டா. ஸ்டேஜில் உட்காந்தாயாச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த 5 நாளும் ஒவ்வொரு நேரமும் மணித்தாத்தா தான் பின்னாடி உட்காந்துட்டு மிருதங்க ஸ்ருதி சேர்த்து தரது ரவை வச்சு கொடுக்குறது. என்னன்னு கேட்டதுன்னா அந்த சவுண்டு அந்த சமயத்தில் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தாத்தாவோடது. ஸோ அந்த உஞ்சவர்த்தியில் முதல்ல மணித்தாத்தா வாசிட்டு அப்புறம் பழனிவாள் வாசிச்சதுக்கப்புறம் அந்த மிருதங்கம் அப்படியே மூர்த்தி மாமா கிட்டே போயிடும் மணித்தாத்தாவோட மிருதங்கம். அப்புறம் இந்த மாதிரி ஆர்டர் அப்படியே ஃபாலோ ஆகிட்டு வரும் முடிகிற வரைக்கும். முடிஞ்சுவிட்டு பஞ்சரத்னம் ஆரம்பித்த உடனே அதே ஆர்டர் ஃபாலோ ஆகும். அண்ட் அந்த சமயத்தில் இப்படி ஒரு திஸ் இஸ் த பேக்ரவுண்ட் டு இட். அப்போது தாத்தா செக்ரட்டரியாக இருந்தபோது என்னாச்சு, ஹி ஸ்டார்டட் ரியலைசிங் தட் இந்த ரிலே ஆல் இண்டியா ரேடியோ ரிலே சமயத்தில் பாடுறதுக்குன்னு நிறையா மியூசிஷியன்ஸ் போட்டி போட ஆரம்பிச்சுட்டா. தட் ஸ்டார்டட் ஹர்ட்டிங் தாத்தா அட் எ டிஃப்ரெண்ட் லெவல். என்னென்னா இதை ரொம்ப அஞ்சலியாக செலுத்துகிற ஒரு விஷயம். இந்த இடத்துல என்ன பாப்புலாரிட்டிக்கு எய்ம் பண்ணுறது, நான் பாடுறேன் நீ பாடுறேன், அதே மாதிரி ரிலே ஸ்லாட்டு அண்ட் நேஷ்னல் ப்ரோக்ராம் ஸ்லாட்டு இதிலலாம் பாடுறதுங்கிறதுக்கு ஒரு பெரிய அடிதடி மாதிரி நான் பாடுறதா நீ பாடுறதாங்கிற மாதிரி வந்ததுக்கப்புறம் இட் லூசஸ் இட்ஸ் சாங்டிட்டி. அதாவது அஞ்சலி பண்ணுற இடத்துல இந்த இடத்துல எனக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு பார்த்தோன்னா பாக்கி எல்லா நாளும் ஆதாயம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறதுல ஏதோ ஒரு ஆதாயம் எனக்கு இருக்கும், நீங்கள் கேட்குறதுல ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கும். இப்படி பண்ணுற பட்சத்தில் ஒரு 4 நாள் 5 நாள் அவரோட பாட்டு பாடுறதுல அந்த இடத்துலையும் இப்படி ஒரு கம்பெட்டிட்டிவ்னஸ் தேவையா, ஒரு ப்ரொஜெக்ஷன் செல்ஃப் ப்ரொஜெக்ஷன் தேவையா அப்படிங்கிறது. அதனால் அவர் என்ன சொன்னார்னா, இது ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியுமா இருக்கும், சில பேருக்கு தெரியாமையாக இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு ஸ்ரார்த்த பദ്ധதி. யோசிச்சு பார்த்தீங்கன்னா தியாகராஜ உற்சவங்கிறது ஆக்சுவலாக அங்கே ஸ்ரார்த்தம் நடக்கும். தியாகராஜர் ஆற்றுல அங்கே ஸ்ரார்த்தம் நடக்கும். எத்தனையோ லீடிங் மியூசிஷியன்ஸ் அவள் என்ன பண்ணுவான்னு கேட்டினா, ஆற்றுல ஸ்ரார்த்தம் நடந்த உடனே பிராமணா சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த இலையை எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவாள். அதில் நமக்கு புண்ணியம் கிடைக்கும்னுட்டு. ஸோ இது லிட்டரலாக ஒரு ஸ்ரார்த்தம். ஸ்ரார்த்தத்தில் ஒருத்தர் போய் செல்ஃபி எடுக்கிற மாதிரி இது. எனக்கு இந்த ஸ்லாட் வேணும் அந்த ஸ்லாட் வேணுங்கிறது அதுதான் தட் இஸ் வென் ஹீ லாஸ்ட் இட் என்டையர்லி. அதாவது ஹீ ஸ்டார்டட் குவெஸ்சனிங் சர்டன் ஆர்டிஸ்ட்ஸ் மைண்ட் செட். ஏன் இந்த இடத்துல அவள் இப்படி இது பண்ணுறான்னுட்டோ அதனால தான் ரிலே இல்லாமையும் பண்ணித்துனா எல்லோரும் வருவாளா அப்படிங்கிறது ஹீ ஸ்டார்டட் குவெஸ்சனிங். த சைட் பாயிண்ட் டு இட் இஸ் ஆர்டிஸ்ட் பக்தி அஞ்சலியாக ஒரு ஸ்ரார்த்தத்துக்காக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கு என்ன இங்கே வேர் இஸ் அ நீட் ஃபார் தட். அதாவது ஜனங்கள் பஞ்சரத்னத்தில் கேட்கணுங்கிறது அவ்வளோ ஆசையாக இருக்கிறவா மற்ற கச்சேரிக்கு வரா மாதிரி வேறொரு கச்சேரி நடக்கிற இடத்துல கச்சேரிக்கு போய் அவள் கேட்குறது இல்லையா? அது மாதிரி தானே அப்படி நினச்சிக்கட்டுமே. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கச்சேரி கூட கிடையாது, ஜனங்களுக்காக பாடுறது இல்லை இந்த விஷயம். இது தியாக பிரம்மத்துக்காக பாடுறது, தியாக பிரம்மத்துக்காக வாசிக்கிறது, நம்ம அஞ்சலி செலுத்துறது. அங்கே என்ன அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஒய் ஷுட் இட் டேக் அ அப்பர் ஹேண்ட் கம்பேர்ட் டு அ ஹோமேஜ் அப்படிங்கிறது தான் ஓவரால் கன்டென்ஷன். இன்ஃபேக்ட் என்னாச்சுன்னா தாத்தா செக்ரட்டரியாக இருக்கிறதே அந்த ராத்திரி அந்த நேஷ்னல் ப்ரோக்ராம் வரும், அது ப்ராட்காஸ்ட் பண்ணணும்னு சொன்ன உடனே எங்கள் தாத்தா என்ன சொன்னாலும், அப்போது நீங்கள் எந்த ஆர்டிஸ்ட் பாடுறாளோ அவளுக்கு கிரேடை பேஸ் பண்ணி யூ ஹாவ் டு கிவ் தம் த பேமெண்ட் இன் தியாகராஜ கமிட்டி ட்ரஸ்ட். அதுக்கு நீங்கள் பே பண்ணிடணும்னு சொல்லிட்டு எல்லா டாப் ரேங்கிங் ஆர்டிஸ்ட்டையும் அந்த 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 சமயத்தில் பாட வச்சுடுவா. ஸோ தட் அந்த இடத்துல ட்ரஸ்ட்டுக்கு பைசா போகும். ஸோ தட் உற்சவத்துக்கு எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ தட் ஒவ்வொருத்தர்கிட்டையுமே கேட்டுருக்க வேண்டாம் அப்படின்னுட்டு. ஸோ அவ்வளோ சேக்ரடாக கன்சிடர் பண்ணால். ஸோ நிறையா பேர் இப்போ என்னை எல்லாரும் கேட்குறதுக்கு தானே, அப்புறம் எதுக்கு அவர் எதிர்த்தார் அப்படிங்கிறது. இதுக்கும் மேலே பீப்புள் மைட் அக்ரி ஆர் டிஸ்அக்ரி, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். But this is the scene behind why he had an objection towards இந்த தியாகராஜ உற்சவம் ரிலே பண்ணுறதுங்கிறது, பஞ்சரத்னத்தை ரிலே பண்ணுறதுங்கிறது. இதிலலாம் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி த ரீசன் வை ஹி வாஸ் அப்போஸ் டு இட். இன்னொரு முக்கியமான விஷயம் which comes across as very controversial is usage of microphone. மைக்கை மைக்கில் இருந்தால் நான் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் வெளியில் வருதே தவிர, மைக் எப்படி வச்சா மணித்தாத்தா வாஸ் ஓகேங்கிறது வெளியில் வரல. ஏன்னா அது தெரிஞ்சதுன்னா
if that was a system in place, probably he would not have been opposed to the concept of having a microphone system in place. அதாவது 2-3 விஷயங்க. ஃபர்ஸ்ட், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் தெரியும், நம்ம சாதாரணமாக பாடுறதுக்கும் மைக்ரோஃபோன்லேருந்து வெளியில் அந்த ரீப்ரொடியூஸ்டு சவுண்ட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். குட்டாக பேடாங்கிறது அப்புறம், இட் இஸ் டிஃப்ரெண்ட். இஃப் இட் இஸ் டிஃப்ரெண்ட், இட் இஸ் பாசிபிள் தட் நல்ல நாதம் டிஸ்டார்டடாக வரலாம், ஆர் ஆக்சுவலாக கேட்குறதுக்கு வெளுத்தியாக இருக்கிற சத்தங்கள், மேபி மிருதங்கமாக இருக்கட்டும், வயலின் ஆகட்டும், ஈவன் வாய்ஸாக இருக்கட்டும், அது நன்னா வரலாம். இஃப் இட் இஸ் அ லேட்டர், இட் இஸ் அட்லீஸ்ட் அக்செப்டபிள், அட்லீஸ்ட் இந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறது என்னட்டும். பட் நிறையா சமயத்தில் இன்றைக்கும் ரொம்ப அட்வான்ஸ்டுன்னு சொல்கிறோம், மைக்ரோஃபோன் சிஸ்டம்ஸ்லாம் சொல்கிறோம். இன்றைக்கும் எத்தனையோ கச்சேரியில் மைக்ரோஃபோன் சிஸ்டம் பிளேஸ் அ ஸ்பாயில் ஸ்போர்ட். அதுக்கு அகெயின் we can talk about several reasons. எந்த இன்க்ரீஸ் பண்ணு 2 சைட்லேயும் 3 சைட்லேயும் போயின்னு இருக்குது. என் பாட்டு தான் எனக்கு கேட்கணும்னு நான் கதறுவேன், ஃபீட்பேக் இன்னும் ஜாஸ்தி பண்ணுவேன், அதெல்லாம் போயின்னு இருக்கு. நோ, இந்த மைக்ரோஃபோன் சிஸ்டம்ங்கிறது if it is purely a function of how sound should reach to more people, typically யோசிச்சு பார்த்தீங்கன்னா that should be the actual purpose of a microphone system. ஒரு 2000 பேர் ஒரு இடத்துல வந்துட்டான்னா முதல் ரோவில் கேட்குறவனுக்கும் 2000 ரோவில் கேட்குறவனுக்கும் இஸ் இட் ஃபேர் ஃபார் எவ்ரி ஒன் டு லிசன் டு திஸ் இந்த வால்யூம் இல்லைங்கிறதுக்கு. அப்போ டிப்பிக்கலாக அந்த மைக்ரோஃபோன் சிஸ்டம்ங்கிறது என்ன பண்ணணும்? லெட்ஸே ஒரு 200 ரோ இருக்குதுன்னு வச்சுக்கலாம். மேபி ஃபஸ்ட்டு ஒரு 30 ரோக்கு மைக்ரோஃபோன் தேவைப்படாது, 31வது ரோலேருந்து தான் தேவைப்படாமல் இருக்கும். ஸோ ஸ்பீக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் எங்கே வரணும்? 31st ரோலேருந்து தான் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிக்கணும். இஃப் ஐ எம் டாக்கிங் பியூர் லாஜிக், if the purpose of the microphone system is to enhance the volume, then this is how the arrangement should be. ஃபஸ்ட்டு ரோவில் வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை, பிகாஸ் they are able to hear the artist live. 31வது ரோலேருந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் இருக்கணும். அது வந்து ஒரு 40-50 ரோக்கு போகிறதுன்னு வச்சுக்கோ. அப்புறம் 51வது ரோலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ பை திஸ், இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் என்ன ஆகும்? சவுண்ட் வில் பி ஈவன்லி ஸ்ப்ரெட் இல்லையா? அது ஒன்று, அது நடக்கிறது இல்லை. த மைக்ரோஃபோன் தீஸ் டேஸ் அண்ட் ஈவன் தோஸ் டேஸ் ஸ்டார்டட் பிளேரிங் த வால்யூம். ஸோ என்ன ஆகுது? அதில் இருக்கிற சாநித்தியம், இது வந்து ஃபைன் ஆர்ட்ஸுங்கிறதுக்கும் நம்ம மற்ற சிலதெல்லாம் லவுட் ஸ்பீக்கரில் நம்ம கேட்டுருக்கோம், பா 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 பான்னு கத்துறதெல்லாம், அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது வந்து அது வந்து பிளேர் பண்ணுறது, இது வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணுறது டு அன் எக்ஸ்டென்ட் தட் இட் டசன்ட் ஹிட் யூ, பட் டிப்பிக்கலி இட் ஹிட்ஸ் யூ தீஸ் டேஸ். அது ஒன் ஆஃப் his arguments. His argument was, if it is purely a volume enhancer, is it doing its job? Probably it's not. ரெண்டாவது எங்கள் தாத்தா என்ன சொல்லுவார்னா, இப்போ சின்ன சங்கதி பெரிய சங்கதிங்க கான்செப்ட் இருக்குது. இந்த காலத்தில் அப்படி பெருசாக அப்படி இருக்கிற மரத்தில் எல்லாம் மொனோட்டோனாக தான் இருக்குது. அப்போல்லாம் நீங்கள் பழைய கச்சேரிலாம் கேட்டீங்கன்னா சின்ன சங்கதி பெரிய சங்கதிலாம் ரொம்ப முக்கியமான அம்சங்கள். தட் ரிஃபைன்ஸ் யுவர் அவுட்புட். சின்னதாக பாடுறது, பெருசாக பாடுறது, அந்த பெருசாக பாடிட்டு சம்டைம்ஸ் சின்னதாக பாடுறது என்ன ஆகும்? சம்டைம்ஸ் இட் வில் பி வெரி சஜஸ்டிவ். அது எக்ஸாக்டாக வந்து வோக்கலைஸ் பண்ணுறோமா, எக்ஸாக்டாக வயலினில் வரதா, எக்ஸாக்டாக மிருதங்கத்தில் வரலாங்கிறத, அது கொஸ்டினபிள். அது தட்ஸ் அ செப்பரேட் அனிமல் டு டீல் வித், அதை விட்டுடலாம். அந்த மியர் சஜஷன் ஸ்ப்ரெட்ஸ் த வேவ் இன் த ஆடியன்ஸ். ஓ, இதுதான் நீ பண்ண வரியா அப்படிங்கிறது, தேட் கிரியேட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் ஃபினஸ் இன் த ஆர்ட். ஓ, திஸ் இஸ் வாட் ஹீ இஸ் எய்மிங் அட், திஸ் இஸ் வாட் ஷீ இஸ் எய்மிங் அட் அப்படிங்கிறது, அந்த மியர் அப்ரோச் டு தி ஆர்ட் இஸ் வாட் ட்ராஸ் தி ஆடியன்ஸ். மைக்னு வரத்தே அதை ஆல்மோஸ்ட் யூனிஃபை பண்ணுறது சவுண்டை. நம்ம அதே சின்னது பெருசு கொடுத்தோம்னா சின்னது பெருசுங்கிறதுக்கு உண்டான அந்த டிஃப்ரென்ஸ் இன் சின்னது அண்ட் பெருசு, the ratio is like curtailed a lot, which means the finesse in the fine arts part is losing its value. And நமக்கே தெரியும், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து பாஷா ரமண அப்படின்னு சேஷாசலநாயக்கத்தில் நான் பாடணுன்னா, அந்த பாஷான்னு அந்த சம்டைம்ஸ் பா வந்துருத்துனா ஐ ஹாவ் டு நேச்சுரலி மூவ் மை மவுத் அவுட் ஆஃப் த மைக்ரோஃபோன் சிஸ்டம். ஸோ தீஸ் திங்ஸ் கிரியேட் டிஸ்டார்ஷன்ஸ். அண்ட் அவ்வளோ ஈவனாக என்னால் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஏன்னா மைக்ரோஃபோன் இப்படி இருந்ததுன்னா பரவாயில்ல, மைக்ரோஃபோன் இப்படி இல்லை. மேபி தட்ஸ் அ குட் சஜஷன். பாடுறதே ஒரு ஆர்க் மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டுனா எங்கே திரும்பி தினாலும் ஒரே மாதிரி பிக்கப் பண்ணுறதா இருந்தால் தட் மைட் பி அ கிரேட் ஐடியா டு கெட் தீஸ் திங்ஸ் டன். பட் அப்படி அல்ல இது வரைக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இந்த டிஸ்டார்ஷன்ஸ் வந்துடுது.
இப்படி வரத்தே பேலன்சிங் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். இதில் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஆக்சுவலாக சேஷகோபாலன் மாமா ஒரு பியூட்டிஃபுல் அப்சர்வேஷன் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் அந்த காலத்து கச்சேரி எது வேணாலும் கேளுங்கோ, ஒரு பழனிவாள் வாசிக்கிறதா இருக்கட்டும், மணியர்வாள் வாசிக்கிறதா இருக்கட்டும், முருகபூபதி வாசிக்கிறதா இருக்கட்டும், மூர்த்தி மாமா வாசிக்கிறதா இருக்கட்டும், ரகு மாமா, சிவராமன் மாமா, இவெல்லாம் வாசிக்கிறதே யூஸ்வலாக சென்டரில் ஒரு மைக் இருக்கும். அண்ட் வயலினுக்கு சம்டைம்ஸ் மைக் இருக்கும், சம்டைம்ஸ் மைக் இருக்காது. என்ன, அண்ட் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு வாய்ஸ் த்ரூ, ஒரு செம்பேக்கோ ராமாஜிங்காருக்கோ இருக்கிற வாய்ஸில் இருக்கிற பவர் வந்து ஒரு மதுரமணியருக்கோ கேவியனுக்கோ கிடையாது. பட் ஆனால் அவள் ஒவ்வொருத்தரோட கச்சேரியில் வாசிக்கும் போது இவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டட் மைக்ரோஃபோன் சிஸ்டமும் இல்லை. நம்ம அந்த டேப்பு கேட்குறதையே இட் இஸ் ஸோ ஈவன்லி பேலன்ஸ்ட், விச் மீன்ஸ் த கோ ஆர்டிஸ்ட், எஸ்பெஷலி த மிருதங்கிஸ்ட் அண்ட் த வயலினிஸ்ட்ஸ், தே ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்ட் டு த சவுண்ட் ஆஃப் த வோக்கலிஸ்ட் அண்ட் நேச்சுரலாக அந்த சவுண்ட் பேலன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணால். That shows their musicality. அந்த மியூசிக்கல் தாட் ப்ராசஸ் இப்போ டிப்பிக்கலாக போயிடுறது. நமக்கே தெரியும், எத்தனையோ கச்சேரியில் நான் உட்காந்துன்னா நான் உட்காந்தோன்னே என்ன சொல்கிறேன், வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறேன். வயலினிஸ்ட் என்ன சொல்கிறார், வயலினிஸ்ட் என்னோட சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறேன். மிருதங்கிஸ்ட் என்ன சொல்கிறேன், என்னோட தொப்பி இன்க்ரீஸ் பண்ண, வலந்தலை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறார். அந்த காலத்துலனா வலந்தலைக்கு தொப்பிக்குன்னே தனியாக மைக்கு கிடையாது. ஈவன் இன் 90s அண்ட் 90ஸ்லாம் கூட பெருசாக வந்து வலந்தலைக்குன்னு தொப்பிக்குன்னுலாம் அவ்வளோ கிடையவே கிடையாது. வெறும் வலந்தலைக்கு ஒரு மைக் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரீசன்ட் கான்செப்ட். அதே மாதிரி இந்த ஃபீட்பேக் மானிட்டர், அது அடிக்கிற கூத்து, தட் இஸ் ஆல் செப்பரேட். நல்ல வேலை அதெல்லாம் வந்து அந்த கூத்தெல்லாம் எங்கள் தாத்தா பார்க்கல, அதுக்கு முன்னாடி போயிட்டார். ஸோ இந்த 3-4 ஐடியா தான். அதாவது வால்யூம் என்ஹான்சராக இருக்கானா, ப்ராபப்ளி இட் இஸ் நாட். இட் இஸ் ஜஸ்ட் மெக்கானிக்கலி ரீப்ரொடியூசிங் அ டிஃப்ரெண்ட் சவுண்ட், that too from the first row where it should be from a different row, if you think about amplifying the sound. அது ஒன்று. nuances and finesse of பாட்டு அது போகிறது. நாதம் ஒரு சாப்பு கொடுத்தோன்னா ஒரிஜினல் சாப்பாக வெளியில் வருதா, இல்லை மெக்கானிக்கல் ரீப்ரொடக்ஷனாக வருதா, மெக்கானிக்கல் ஆல்ட்ரேஷன் டிஸ்டார்ஷனாக வருதான்னு சொல்லிட்டுனா அது ஒரு ஆஸ்பெக்ட். பாடகாலால் சௌரியமாக பாட முடிகிறதா, they have to adjust, so it loses its naturality. இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்க்குறதே இதெல்லாத்தையும் அக்கௌண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு சவுண்ட் சிஸ்டமால், இப்போ நமக்கு டெக்னாலஜிலாம் இருக்குது, இஃப் இட் இஸ் பாசிபிள் ஃபார் அஸ் டு அகாமடேட் தட், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரம் வாட் ஹீ சேஸ் he might not have had a problem using this kind of a system which purely does its job, reserving its role to not distort the volume or distort the actual tone of the voice and the instruments. ஸோ அது கொஞ்சம் வந்து எங்கள் தாத்தாவோட இதுவே வந்து மைக்கே கூடாதுன்னு விட்டார். அப்படின்னா 2000 பேருக்கு எப்படி கேட்கும் அப்படின்பா. இதுக்கும் மேலே எங்கள் தாத்தா சொல்லியிருக்கிற ஒன்று, ஆக்சுவலாக சைலண்ட்டாக இருந்தால் எல்லாருக்கும் கேட்கும். என்ன, நம்ம வந்து 1008 விஷயம் பண்ணுறோம். ஒரு பேக் அப்படியே திறப்போம், பழக்கம்னு திறப்போம். நடுவில் குழந்தைகள் இருந்தனா ஏதாவது இதுங்களை ஏதாவது சாப்பிடும், சிப்ஸ் ஏதாவது சாப்பிடும். இந்த மாதிரி சத்தம் இருக்கிறதே ஒன்றும், அதுதான் எங்கள் தாத்தா சொல்லுவார், 1000 பேர் இல்லை 2000 பேர் இருந்தாலும் சைலண்ட்டாக இருந்தால் டெஃபினட்டாக கேட்கலாம் அப்படின்னுட்டு. Maybe that's pushing the boundaries way too far. I don't know. I just leave it for the listeners to, decide upon whether it's that's something which you would consume or not. அதை பற்றி நான் பேசுகிறதுக்கு இல்லை. பட் இதெல்லாம் தான் பாயிண்ட்ஸ் ஃபார் him to have reservations about using microphone systems. ஸோ இதை கிளாரிஃபை பண்ணுறது இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுனால இட்ஸ் a humble attempt.